ஆண்டவருடைய பரிசுத்தமான நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பின் பண்டிகை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களை எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. துரிதமாக நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். லூக்கா 24:18. அவர்களில் ஒருவனாகிய கிலெயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர்களில் ஒருவனாகிய கிலேயாப்பா என்பவன் பிரதியுத்தரமாக இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். என்ன அப்படின்னா, கிலேயோப்பா அப்படிங்கிற ஒரு மனிதனும் அவங்க கூட இன்னொருத்தர், அவர் யாருங்கிற பெயர் நமக்கு கொடுக்கப்படலை. சிலர் சொல்லுகின்றார்கள் ஒருவேளை அவருடைய துணைவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ 2 பேர் போயிட்டுருக்குறாங்க. எங்கே போயிட்டுருக்குறாங்கன்னா, எம்மாவூர் அப்படிங்கிறதான ஒரு வில்லேஜை நோக்கி, ஒரு கிராமத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாங்க. எருசலேம்லேருந்து அப்படி போயிட்டுருக்குறாங்க. அந்த கிராமம் ஏறத்தாழ அது டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 7-8 கிலோமீட்டர். இந்த 7-8 கிலோமீட்டர் பயணத்தில் இவங்க போகும்போது ஒரு மனிதன் இவர்களோடு கூட வந்து ஒட்டி கொள்கிறான். யார் என்கிற விவரம் இவங்களுக்கு தெரியலை. யாரோ வழிபோக்கன். நம்ம தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் ஒருத்தர் வருவார், எங்கே போகிறீங்கன்னு கேட்பார். நம்ம சொல்லுவோம் வடசேரி மார்க்கெட்டுக்கு. நானும் அங்கே தான் வாரேன். அப்படியே சேர்ந்து போகிறது போல் அவரும் என்ன பண்ணுறாரு, பயணிக்கிறார். யாருங்கிற விவரம் இவர்களுக்கு தெரியவில்லை. அந்த கிளியோப்பாங்கிறவன் இவரும் கூடால போகிறவனும் பேசிகிட்டே போகிறாங்க. 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, என்னப்பா எருசலேமில் நடந்த விஷயம் ஒன்றும் உங்களுக்கு தெரியாத, என்ன வெளியூருக்காரரா நீங்களே அப்படின்னு கேட்குறார். என்ன நடந்தது? நான் 1984 6வது வகுப்பு படிக்கும்போது ஒரு நாள் மத்தியானம் திடீர்னு சொல்லி லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா மத்தியானம் லீவு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் பஸ்ஸெல்லாம் பார்த்தா கண்ணாடி உடஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. சில பஸ்ஸிலெல்லாம் சில கருப்பு நிறத்தில் போஸ்ட் ஒட்டியிருக்கு, பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சுடப்பட்டார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். 2-3 நாட்கள் யாரை பார்த்தாலும் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு தொலைக்காட்சி வசதிகள் இல்லை. ரொம்ப காலையில் ஒரு 9:30க்கு நடந்த நிகழ்வு மத்தியானம் நமக்கு இன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவும் தூர்தர்ஷன்லேயே ஆகாசவாணியா அதில் ரொம்ப லேட்டாக தான், மாலையில் தான் அவர் இறந்து போனாருங்கிற செய்தி வந்திருக்கிறது. மத்தியான நேரத்தில் தான் பிபிசியில் செய்தி கொடுத்துருக்குறாப்புல. ஆனால் அந்த தகவல் எல்லாருக்கும் வேகமாய் பரவிட்டு, யாரை பார்த்தாலும் வீட்டில் போய் நியூஸை போட்டலான்னு சொல்லி அன்னைக்கு எல்லாருக்கும் வீட்டில் என்ன இருந்துச்சுன்னா ரேடியோ தான் இருந்துச்சு. ரேடியோவை திருக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வீணை வாசிப்பு, யாரோ ஒருத்தர் வீடை வாசித்துட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு நியூஸ் வரும். இப்படியாய் போயிட்டு இருந்துச்சு அன்னைக்கு. எந்த சின்ன குழந்தைய கேட்டாலும் தெரியும், இந்திரா காந்தியை சுட்டுட்டாங்களாம், இந்திரா காந்தியை அவங்களுடைய மெய் பாதுகாவலர்கள் சுட்டுட்டாங்களாம். எந்த விதமான இன்னைக்கு இருக்கிறதான தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் மிக மிக குறைவான அந்த காலகட்டத்தில் இப்படி இருந்துச்சு. இதே விட மிக மோசமான இந்த தகவல் தொடர்புகள் இல்லாத அந்த காலகட்டத்தில் எருசலேமில் நடந்த நிகழ்வு ரொம்ப வேகமாய் பரவிற்று. எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு தாக்கம் ஏற்படுத்தியது. அவருடைய மரணம் மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலும் கூட எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஏன்? கடந்த வெள்ளிக்கிழமை
நம்ம ஒருவேளை இந்த ஆராதனையில் நீங்கள் கடந்திருப்பீங்கன்னா, அவர் சிலுவையில் கடைசி வார்த்தையை சொல்லி தலைகளை சாய்த்த போது என்ன நடந்து அப்படின்னு நம்ம அந்த முடிவுரைகளை கொஞ்சம் சிந்திச்சோம். என்ன நடந்துச்சு? பூமி எங்கும் ஒரு அந்தகாரம், உயிர் இருள். என்னப்பா திடீர்னு இந்த நேரத்தில் ஒரு இருள்? இந்த கான்வர்சேஷன் எல்லா இடத்துக்கும் போயிருக்குமா? போயிருக்காதா? எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, அந்த அவர் தன்னுடைய தலையை சாய்த்த அதே நேரத்தில் எங்கேயோ ஒரு எர்த்குவேக்னா நம்ம என்ன செய்கிறோம்? அறிகிறது போல அன்றைக்கு அந்த எருசலேமை சுற்றிலும் மாத்திரமல்ல, பூமி எங்கும் ஒரு அதிர்ச்சி. அடேங்கப்பா! அந்த பூமி அதிர்ச்சி மாத்திரமா அப்படின்னா இல்லை, யூதர்கள் இந்த பூமியில் நிறைய மத நம்பிக்கை உடையவர்கள் இருந்தாலும் யூதர்கள் யெகோவா தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு ஈடாக யாரும் செய்ய முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங். அவங்க சர்ச்செல்லாம் அவ்வளவு நீட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம சர்ச்செல்லாம் நம்ம அவ்வளவு நீட்டாக வச்சுருக்க மாட்டோம். ஆனால் அவங்க ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் ரொம்ப காஸ்ட்லியாக, அதனுடைய நூல் இழைகள், அதுக்கு இந்த நூல்னால தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியே நேர்த்தியாக செய்திருப்பாங்க. பீரியாடிக்கலாக அதை மாற்றி 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 வச்சுருப்பாங்க. ரொம்ப ப்ரெஷியஸாக, விலையேற பெற்றதாக, தரம் உயர்ந்ததாக அவங்க வச்சுருப்பாங்க. நாம் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஷர்ட்டை எடுத்து போட்டுட்டு இப்படி வச்சிட்டோன்னா என்ன செய்யும்? அப்படி கிளிக்கும். ஆனால் அந்த காட்டனுக்கு அப்படி கிளியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட விதத்தில் யூதர்கள் அதை பராமரிப்பார்கள். அப்படி கிளியணும்னா கீழே இருந்து மேலே கிளியணும். ஆனால் என்ன நடந்துச்சு? மேலே இருந்து கீழே கிழிஞ்சிச்சு. ஷாக் நியூஸ். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆலயத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு கூப்பிட்டுருந்தாங்க. என்ன ரீசன் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னா, கம்யூனியன் சண்டே ஆல்டரில் பாஸ்டர் அப்பம் ரசம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, இது உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள் அப்படின்னு பாஸ்டர் சொல்லாமல் டபார்னு மேலே இருந்து ஒரு பெரிய கொத்து லைட்டு பொத்துன்னு வந்து விழுந்து, இதுக்கு மேலே ஆல்டரில் விழுந்து அந்த ரசம் அப்பம் எல்லாம் செதறி போயிட்டு, அந்த சர்ச்சில் உள்ளவங்க ஏதோ ஒரு பேடு ஒரு மோசமான நிகழ்வாக இருக்குமோன்னு சொல்லி பயந்து போனாங்க. எங்கிட்ட சொன்னாங்க, எப்படியாவது ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தணும்னு சொல்லி. அந்த நிகழ்வுகளை அவர்கள் பார்த்த விதம் என்ன அப்படின்னா, ஒரு தவறான சமிக்சையாக அவர்கள் பார்க்கின்றார்கள், ஒரு பேட் சிக்னலாக பார்க்கின்றார்கள். அதே போல தான் யூதர்களுக்கும் அந்த திரைச்சையில் மேலிருந்து கீழே கிழிஞ்சிச்சு. அவங்களுக்கு புரிய முடியலை, அவங்களுக்கு விளங்கி கொள்ள முடியலை. இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. காரிருள், என்னடா திடீர்னு இருள், திடீர்னு ஒரு பெரிய எர்த்குவேக், என்னடா பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி, ஐயோ அந்த திரைச்சல கூட மேலேருந்து கீழே பெரிய நியூஸ். இதெல்லாம் அங்கே அப்படி ரொம்ப ஸ்ப்ரெட்டான ஒரு சிச்சுவேஷன். இதெல்லாம் அது மாத்திரம் இல்லை, யாரெல்லாமோ திடீர்னு சொன்னா, டே தெரியுமா தாத்தாக்கு கல்லறையை ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தா அது இப்போ எப்படி இருக்கு? வெடிச்சு கிடக்கு. அப்போ நம்ம பாட்டி நல்லா ஜெபம் பண்ணுவாங்கல்ல, நம்ம பாட்டி எங்க 87 வயதுள்ள யாரு? ஆனால் அந்த பாட்டிக்கு கல்லறையும் வெடிச்சிருக்கு, சிமியோன் கல்லறை வெடிச்சிருக்கு. அப்பா, அத்தனை பரிசுத்தவான்களுடைய கல்லறையும் செய்தி கொஞ்சம் அப்நார்மல்குள்ள வந்துட்டாங்க. பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சம் கனத்த இருதயம் தான். பிலாத்து கூட சும்மா இல்லை, பிலாத்துக்கும் கொஞ்சம் கனத்த இதயம் தான். ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அவங்கள்ட்ட சொன்னாப்புல, என்ன சொன்னாப்புல? இந்த நீதிமான ஒன்றும் செய்ய வேண்டாம், நீர் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நான் தூங்கிட்டு இருக்கிறேன். நேற்று நான் ஒரு சொப்பனத்தை பார்த்து வெகுவாய் பாடுபட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். ஸோ அரண்மனையில் ஒரு பெரிய எல்லாருடைய மனசுலையும் ரீங்காரம், இந்த நிகழ்வுகளெல்லாம் ஒரு ரீங்காரம், எல்லாமே இதை தான் பேசுறதுக்கு வாய்ப்பு. இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. அடக்கம் பண்ணி ஆயிடுச்சு. 3வது நாள் காலையில் ரொம்ப பக்தியான சில
பெண்கள். சிலருக்கு பேர் போட்டிருக்கு, யாருக்கு பேர் இல்லாமல் போட்டிருக்கு. பக்கத்திலேனா மரியாள், கிளையாப்பா மரியாள், ஆமாம் சலோமி, இப்படி நிறைய பேர் அப்படி போகிறாங்க. போய் அங்கே போய் பார்த்தாச்சுன்னா அடுத்த ஷாக் நியூஸ் என்னது? கல்லறை திறந்திருக்கிறது. கல்லறை திறக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கும் ஒரு பூமி அதிர்ச்சி. அன்னைக்கு ஒரு பூமி அதிர்ச்சி. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கால தான் வரும், யோவானில் வரும்னு நினைக்கிறேன். யோவான் 20:3 வாசிமா. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு. இல்ல அந்த அதிர்ச்சி 1 இருக்கு, வாசிமா. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பா இருந்த 20 இருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் லொகேஷன் நான் ஓவரால் சொல்றேன். ஒரு பூமி அதிர்ச்சி என்ன செஞ்சான் வந்துச்சு. இந்த பூமி அதிர்ச்சி இதுக்கு முன்னாடி ஒருக்கா வந்து எப்போ வந்து 3 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்துச்சு. இப்பவும் பூமி அதிர்ச்சி. அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த இயேசுநாதர் இறந்தாருங்கிற அந்த நேரத்தில் தான் பூமி அதிர்ச்சி வந்துச்சு. இப்போமோ பூமி அதிர்ச்சி. அடுத்தது என்ன நடந்துச்சு? பூமி அதிர்ச்சியில் கல் உருண்டுச்சா? தேவதூதன் கல்லை உருட்டினானா? தேவதூதன் கல்லை உருட்டினான். அடுத்தது இந்த கல்லுக்கு மேலே ஒருத்தன் யார் உட்கார்ந்துருக்கிறான்? யாரு? அங்கே ஒரு தேவதூதன். நிறைய சேஞ்சஸ். இந்த பெண்கள் வந்து பார்க்குறாங்க, யாரப்பா நமக்காக இந்த கல்லை உருட்டுவான்னு வந்து பார்த்தா கல் உருட்டப்பட்டிருக்கு. இப்போ கல்லறை எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. கல் எம்டியா இருக்கு. காவலாளர்களை பார்த்தா எப்படி கிடக்கான்? பயந்து செத்தவன் போல விழுந்து கிடக்கான். ஆமாம், அவனுக்கு அந்த 1, 2 எல்லாம் ஒரே இடத்துல. காவலாளர்னா சாதாரண ஆட்கள், ஸ்ட்ராங் பாடி. ஏன்னா பிலாத்துட்ட போய் கேட்டாங்க, இவன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு 3 நாளில் உயிரோடு வந்துடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அடக்கம் பண்ணிட்டோம், இவன் சீஷர்கள் இந்த பாடியை தூக்கிட்டு போயிடக்கூடாது, தூக்கிட்டு போயிட்டு உயிர் தெழுந்தான்னு சொல்லி பொய்யான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறக்கூடாது, என்ன செய்கிறதுக்கு? உங்கள்கிட்ட தான் நல்ல காவலாளர்கள் உண்டல்லவா, வைத்துக்கொள்ளுங்கள். உடனே இது ஆசாரிய பிரதான ஆசாரிகள் தங்கள் பக்கத்தில் இருக்கிற நல்ல வலிமையான காவலாளர்களை ஷிஃப்டாக உட்கார வச்சுட்டான். ஒருத்தன் 2 பேர் இல்லை, கேங்காக அவன் இருக்கிறான். எல்லாங்களும் அப்படி மயங்கி விழுந்து கிடக்கிறான். யோசித்து பாருங்க. இப்போ இதில் விலகிக் கொள்கிற ஒன்று, சில நிகழ்வுகள் நடக்கிறது. வெறுமையான ஒரு கல்லறை, தேவதூதன் உட்கார்ந்து இருக்கிறான் அந்த கல்லுக்கு மேலே, இன்னுமாய் கல் புரட்டி போடப்பட்டிருந்தது, பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருந்தது, காவலாளன் செத்தவனை போல விழுந்து கிடக்கிறான். இந்த நியூஸ் அப்படியே பறக்குது. ஒருத்தன் சொல்கிறான், அவர் அன்னைக்கு இறந்தார் பாரு, அன்னைக்கும் இதே போல ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சு. அவர் உயிரோடு எழும்பினார் பாரு, அன்னைக்கும் ஒரு. நல்ல கவனிங்கம்மா, நீங்கள் இந்த சுனிதா வில்லியம்ஸ் இப்போ சமீபத்தில் எங்கேருந்து வந்தாங்க? ஆமாம், சந்திரன் நிலவிலிருந்து வந்தாங்க இல்லையா? வரும்போது விண்கலம் அங்கேருந்து போயிட்டு வந்தாங்கல்ல. அவ வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்பேஸில் இருந்து, ஸ்பேஸில் இருந்து, அதாவது இந்த வளிமண்டலத்துக்கு மேலே, அப்படின்னா ஏருக்கு மேலே. அப்போ அங்கேருந்து அவங்க ஏருக்கு அந்த வளிமண்டலத்துக்குள்ளே நுழையும் போது என்ன நடக்கும்னா, அந்த வர்ற வேகம், அது ஸ்பீடப் ஆகின உடனே அந்த இதெல்லாம் என்ன செய்யுமா? பேர்ன் ஆகுமா, பயங்கரமாக எரியுமா. அப்போ இதே போல் நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். கவனிச்சுக்கிடுங்க, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அந்த வார்த்தை வனாந்தரத்தில் ஒலித்த உடனே வனாந்தரம் என்ன செய்யும்? அதிரும். தேவனுடைய வார்த்தை வனாந்தரத்துக்குள்ள நுழைஞ்சதும் வனாந்தரம் அதிரும். சும்மா போயிட்டு இருக்கிற அந்த பெண் மான் தன் குட்டியை ஈனும். அப்படி ஒரு அதிர்ச்சி. அந்த வளிமண்டலத்துக்கு மேலே இருக்கிற கோள் வளிமண்டலத்துக்கு உள்ளே வந்ததும் அது ஒரு சேஞ்ச் ஏற்படுகிறது போல, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அங்கே ஒரு சேஞ்ச். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய ஏற்பாட்டில் மோசேக்கிட்ட ஆண்டவர் பேசுவார். எங்கே? மலையில்.
மலையில் அவர் பேச ஆரம்பித்தோன்னா இடி வெட்டு மின்னல் பயங்கரமா. ஏன் அப்படின்னா, எங்கேயோ நம்மை விட்டு தொலைவில் இருந்தாலும் நம் அருகாமையில் இருந்து நம்மை உற்று கவனித்து கொண்டிருக்கிற அந்த வல்லமை நிறைந்த அந்த ஆண்டவருடைய வார்த்தை அந்த அந்த டைமென்ஷன்ல இருந்து இன்னொரு டைமென்ஷன்ல இருந்து, பரலோக தேவனுடைய டைமென்ஷன்ல இருந்து மனிதனுடைய அந்த டைமென்ஷனுக்குள்ள நுழையும் போது இந்த பூமி அதை என்ன செய்ய முடியாதுன்னா, தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு என்ன செய்யும்? அதிரும். ஆண்டவருடைய மரணம், அவருடைய சிலுவையிலே மரித்த போது இந்த பூமி அதிர்ந்தது. அதிர்ந்த போது ஏற்கனவே உள்ளே இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? எப்பா சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக யாராவது இருந்துட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, காலத்துக்கு முன்னாடியே பிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பிள்ளைகளை. எப்படி இப்படி ஒரு டைலாக் அடிப்பாங்க. அதாவது 10 மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்கும், ஆனால் ரொம்ப அட்வான்ஸாக பிள்ளைங்க இருந்தவொடனே இவன் கொஞ்சம் குறப்பிரசவம், குறப்பிரசவம்னு சொல்லுவோம். ஆனால் ஆள் கிளியராக தான் இருப்பான் இல்லையா? இதை போல நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும். இங்கே பரிசுத்தவான்கள் இயேசுநாதருடைய மரணத்திற்கு முன்பதாக காத்திருக்கின்றார்கள். எதற்காக? இரட்சகர் பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழும்புவார்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவர் மரித்தார் அப்படிங்கிற செய்தி கல்லறைக்குள் இருந்தவர்களுக்குள்ள நுழைஞ்சதும் அவங்க என்ன செய்தாங்க? அந்த உயிர்த்தெழுதல் வருகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன செஞ்சிட்டாங்க? அசைஞ்சு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் இல்லை, சும்மா சொல்கிறேன். அசைஞ்சு கொடுத்தாங்க, உடனே கல்லறை என்ன செய்ச்சு? வெடிச்சிச்சு. ஆனால் எப்போ தான் அவங்க பட்டணத்துக்குள்ளெல்லாம் போனாங்க அப்படின்னா, அவங்க இயேசுநாதர் உயிரோடு வந்ததும் நிறைய பரிசுத்தவான்கள் தங்கள் கல்லறைகளிலிருந்து எழும்பி பட்டணத்துக்குள்ளே போய் அநேகருக்கு முன்பதாக காணப்பட்டார்கள் அப்படின்னு பைபிளில் இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் சத்தம் ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், இருக்கு. அப்போ அப்படி உள்ள போர் எல்லாரும் பார்க்குறாங்க. அங்கே ரவுடி எல்லாம் அந்த டைமில் எழும்பவே இல்லை. எழும்புனது யார் தான் எழும்புனாங்க? பரிசுத்தவான்கள் மட்டுமே, காத்திருந்தவர்கள் மட்டுமே. விஷயத்துக்கு வருவோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ இவங்க போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இவங்க கூட்டத்தில் இருக்கிற எம்மாவூஸை நோக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போய்கொண்டே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார் என்றே வைத்துக்கொள்வோம். ஒருவர் இருக்கின்றார். உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே என்ன நடந்தது என்கிற தகவலை வாஸ்த நிறைய தகவல்கள் இருக்கிறது. தோமா, மகதலேனா மரியாள், கிளையப்பா மரியாள், இன்னும் நிறைய பேதுரு, யோவான், தனித்தனி கேரக்டர் வைஸாக நம்ம தியானிப்போமானால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதில் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறது என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுந்த இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுனால ஏற்பட்ட சில மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் வாசிப்போம். 13 முதல் வாசிக்கலாம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு, இவர்கள் எந்த வர்த்தமானங்களை குறித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க? பொதுவா 2 பேர் சேர்ந்த எதை தான் பேசுவாங்க? அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு, அப்போ அவள் போட்டிருக்க செருப்பை பாரு, சூப்பர், எங்கள் அப்பாட்ட ஒன்று வாங்கி கேட்டேன், கையில் வச்சுருக்க மொபைலை பாரு, இதை தான் பேசுவோம் இல்லையா? ஆனால் இவர்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதை பேசி கொண்டிருக்கிறார்கள்? நடந்தவைகளை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கான்வர்சேஷன் மாறுகிறது. என்ன சமைச்சிங்க? சிக்கனா மட்டனா? கேட்கல. கேட்டதெல்லாம் என்ன தெரியுமா? அன்னைக்கு நடந்த நிகழ்வில் ஒரு ஷாக்கை பார்த்தியா? டார்க்னஸ், ஒரு பெரிய இருள். அன்னைக்கு நடந்த நிகழ்வை பார்த்தியா? அது ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி. சர்ச்சில் நம்முடைய ஆலயத்தில் கூட மேலேருந்து கீழே அந்த திரைச்சில் கிழிச்சாம் இல்லையா?
பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இதையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கான்வர்சேஷன்ல ஒரு மாற்றம். உயிர்த்தெழுதல் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய சம்பாஷணைகளிலே ஒரு மாற்றம் ஏற்படணும். சம்பாஷணைகளில் மாற்றம் ஏற்படாத உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை கேள்விக்குறி. வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, வாயை திறந்தா டபுள் மீனிங். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், கொஞ்சம் கூட பக்தி இல்லாமல், கொஞ்சம் கூட தோல்ல சொரணை இல்லாமல் பேசுகிற நீயும் நானும் மாறணும்னு சொல்லுகிறார் ஆண்டவர். உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற நீ உன் வார்த்தைகளை மாற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? கிருபை பொருந்தியதாயிருந்தது. கிருபை பொருந்தியதாயிருந்தது. அவர் சொல்லி இருக்கிறார், உங்க வார்த்தையும் என் வார்த்தையும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும். சிலர் ஃபோன் பண்ணாங்கன்னா அப்படி ஃபோனை பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு அமுக்கிட்டு கீழே வச்சுருவோம். ஏன்னா 1 மணி நேரம் பேசுவாங்க, அதில் என்ன இருக்காது? உப்பும் இருக்காது, சப்பும் இருக்காது. அப்பா எம்மா ராசா. ஆமாம், சில சகோதரிகள் சில சகோதரிகளோடு, சில சகோதரர்கள் சில சகோதரர்களோடு பேசும்போது, ஆமாம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கான்வர்சேஷனில் ஒரு மாற்றம் வேணும். சங்கீதம் 1 வாஸ்து பார்ப்போம்னா, இந்த நம்முடைய சம்பாஷணைகளில் மாற்றம் ஏற்படணும்னா வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்காரர் உட்கார்கிற இடத்தில் உட்காராமல், இந்த பரிகாசக்காரர் உட்கார்கிற இடத்துல உட்காராம நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்வோமானால் நம்முடைய சம்பாஷணைகள் எல்லாம் சிறப்பானதாக மாறும். ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. என் பையன் வீட்டை விட்டு இப்போ வெளியே போக மாட்டான். நிறைய தாய்மாருக்கு மகிழ்ச்சி. என் பொண்ணும் அதே போல தான், வீட்டை விட்டு வெளியே, ஏம்மா வீட்டை விட்டு அவன் வெளியே போனான்னா 2 பையன்மார் கூட தான் அவன் சுற்றுவான். இப்போ அவன் சுத்தான் பாருங்க, சுத்து. அவனுடைய சம்பாஷணைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியணும். அங்கேருந்து சந்தோஷ் சிரிக்கான், அப்பா பாஸ்டர் என்ன பார்த்து தான் சொல்கிறாருன்னு. நல்ல பையன். ஆமாம், அவன் மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை, தைரியமாக சொன்னான், பாருங்க அங்கிள்னு. ஆனால் பார்த்தா தான் தெரியும் என்னதான் இருக்கான்னுட்டு. பார்க்கலடா. இல்லை, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நம்முடைய சம்பாஷணைகளில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். சம்பாஷணைகளில் இரண்டாவதாக இந்த உயிர்த்தெழுதல், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் சமூகத்தில் ஏற்படுத்திய மற்றொரு மாற்றம் என்ன? அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 25 வாசிமா. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியுள்ளாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். போதும். அப்படியே நீங்க 44 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துட்டுன்னா, தீர்க்க தரிசனங்களை குறித்திருந்தது, பைபிளை குறித்தே இருந்து, எல்லாம் அதை குறித்தே தான் இருந்தது. முதல்ல பார்த்தோம், அவனுடைய வார்த்தைகளுடைய பேச்சுக்களே அந்த உயிர்த்தெழுதல் மாற்றி விட்டது. எதையோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, யாரையோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க, எதையோ பேசி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பேசின பேச்சு ஒரு 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 நல்ல முன்மாதிரியான ஒரு பேச்சா மாறிட்டு, ரெண்டாவது பார்த்தோம்னா ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்தே என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. பைபிளில் இப்படி இருக்கு தெரியுமா, மோசே இப்படி சொல்லியிருக்கிறார் தெரியுமா, சங்கீத புஸ்தகத்தில் இப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களையே அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். இந்த அற்புதமான காலை வேளையை நான் சொல்லட்டுமா, உயிர்ப்பின் பண்டிகையை கொண்டாடுவது உண்மையானால் நீங்களும் நானும் இந்த பரிசுத்த வேதாகமத்தையும் தீர்க்க தரிசன வசனத்தை குறித்து வாசித்து சிந்திக்கிறவர்களாய் மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னோம், இந்த 40 டேஸில் ஒரு முறையாவது பைபிளை
வாஸ்து முடிச்சிருங்க. நீ வாஸ்தாதான் இதுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். நீ இதை குறித்து சிந்திக்க முடியும். வாசிக்கும் மேல வேகமாய் வாசிக்கும் போது அது என்னங்க இப்படி ஒரு வசனம் இருக்கு, என்னங்க இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, நீ சிந்திப்பாய். நீ சிந்திக்கும் போது அது உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும், தலைகீழாக மாற்றும். இந்த வேத வசனத்தை சிந்திப்பது மிக முக்கியமானது. உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சமூகத்தில் ஏற்படுத்தின மாற்றம் என்ன? பழைய தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் சிந்திக்கவும் தியானிக்கவும் அது உதவியது. உலகத்தில் மிகப்பெரிய பிளஸ்ஸிங், இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா, வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது போல எந்த புத்தகமும் மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல வேதாகமத்தில் இருக்கிற அந்த கருத்துக்களுக்கு சில விளக்க உரை எழுதப்பட்டது போல வேற எந்த புஸ்தகத்துக்கும் விளக்க உரை எழுதப்படலை. ஒவ்வொரு வேத வாக்கியங்களையும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் குறித்து பல தேவ மனிதர்கள் பல ஆழமான கருத்துக்களை பல்வேறு சூழ்நிலைகளை எழுதியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, உயிர்த்தெழுதலை உணர்கிற மனிதன் இந்த வேதத்தின் சத்தியத்திலே நடைபயணம் மேற்கொள்ளுவான். ஆமென், ஹல்லேலூயா. மணிக்கூர் கணக்கில் ஜெபம் பண்ணலாமா? நீ இந்த பைபிளை மட்டும் வாசிக்காம, இந்த பைபிளில் இருக்கிற இந்த தீர்க்க தரிசனம் என்னன்னு சொல்லி நீ சிந்திக்காம இருப்பாயானால் உன்னுடைய ஜெபம் வீண் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்திருக்கிறோம். வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் வீண். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நம்ம ஆழமாய் வாசிக்கணுமா? இந்த உயிர்த்தெழுதல் செய்த மிக முக்கியமான வேலை, அந்த எம்மாவூரை நோக்கி அந்த பயணிக்கிற அந்த பயண நேரத்தில் அவங்களுக்கு ஏற்படுத்தின மாற்றம், வேதத்தின் தீர்க்க தரிசன வசனங்களை தியானித்து கொண்டே சென்றார்கள். இருவர் பிளஸ் இவரோடு கூட வந்து சேர்ந்த மூன்றாவது நபர் இணைந்து மூவருமாக. மூன்றாவதாக இறுதியாக நான் முடித்து விடுகிறேன். வாசிக்க கவனிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 45 முதல் வாசிப்போம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து 48 வாசிப்போம். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். இந்த காரியத்தை எல்லாம் அறிந்து கொள்ளும்படி இவர்களோடு உயிரோடு எழும்பி வந்த அந்த இயேசு அவருடைய மனதை என்ன செய்தாரு? திறந்தார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன திறமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனதை திறந்தார். சில பையன்மாரெல்லாம் பிள்ளைகளுக்கு மனதை திறந்துருக்கான். சில பிள்ளைகளெல்லாம் பையன்மார்க்க மனதை நானும் திறந்துடலான்னு பார்க்க உங்க எல்லா மனதையும். ஆமாம். ஆனால் கர்த்தர் இந்த எம்மாவூரை நோக்கி பயணித்து கொண்ட சீடருடைய மனதை திறந்தார். திறந்து என்ன பண்ணாரா? சாட்சியாய் ஏற்படுத்தினார். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் முன்னாடி இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக நான் தூஷிக்கிறவனாயிருந்தேன், துன்பப்படுத்துகிறவனாயிருந்தேன், கொடுமை செய்கிறவனாயிருந்தேன். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக குடிகாரனாயிருந்தேன், போதை வஸ்துகளுக்கு அடிமையாய் இருக்கிறவனாயிருந்தேன், கேவலமான வாழ்க்கை வாழ்கிறவனாக இருந்தேன். இப்படி மாறணும். ஆனா இப்போ அப்படி இல்லை அப்படின்னு பவுல் சொன்னது போல நீங்களும் நானும் சொல்லணும், முன்னாடி என்னுடைய வாழ்க்கை வேறு. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த பிற்பாடு, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. உயிர்த்தெழுந்த இயேசு நம் மனதை திறக்கிறார் சாட்சியாய் வாழ்வதற்கு. உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த மனிதனுடைய கான்வர்சேஷன், அவனுடைய சம்பாஷணைகள் மாறித்தான் ஆகும். உயிர்த்தெழுந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தீர்க்கதரிசன வசனங்களை எல்லாம் ஆராய்கிறவனாய் மாறுவான். உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கிற மனிதனுடைய உள்ளம் திறக்கப்பட்டு அவன் இந்த உலகத்திற்கு சாட்சியாய் வாழ்வான். ஆமீன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.
இந்த அற்புதமான நாளிலே மீண்டும் நான் உங்களை நினைப்பூட்டிக் கொள்ளுகின்றேன். உயிர் தெழுந்த இயேசு இந்த செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த உயிர்ப்பின் பண்டிகை கொண்டாடுகிறது வீணானதாய் மாறிவிடும். எனவே வீணாய் மாறாமல் இருக்கணும்னா இந்த வேத வாக்கியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. வெறுமனே புத்தாடை அணிவது, வெறுமனே உற்சாக கோஷமிடுவது, வெறுமனே நம்முடைய ஆலய ஆராதனைகளில் சில மாற்றங்களை செய்வது இது போதுமா? இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், வார்த்தையில், செய்கையில், நடக்கைகளில் எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மை சாட்சியாய் நிறுத்தணும். இன்னைக்கு கேட்க போகிறோம், ஆண்டவரே விஷயமே தெரியாமல் அவங்க வார்த்தைகளிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு நீண்ட பயணத்தை செய்து கொண்டிருந்த அந்த மக்களுடைய மனதை மாற்றினீரே, அவருடைய மனதை திறந்தீரே. எங்களுடைய மனதையும் திறந்து உயிர் தெழுந்த உம்மை கண்டுகொள்வதற்கு ஏதுவாய் எங்களை நிறுத்தும்னு ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? மனல சந்துனா மலபரபலபா. Glory to Lord. உயிர் தெழுந்த ஆண்டவர் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். முன்னே துரோகிகளாய், முன்னே ஆண்டவருக்கு பிரியமில்லாத தூஷிக்கிறவர்களாய், துன்பப்படுத்துகிறவர்களாய், கொடுமை நிறைந்தவர்களாய், கலகம் செய்கிறவர்களாய், கண்ணீரை பிறருக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து வருத்தத்தை ஏற்படுத்துகிறவர்களாய், திருடுகிறவர்களாய், ஏமாற்றுகிறவர்களாய், பொய் சொல்லுகிறவர்களாய், கெட்ட வார்த்தை போடுகிறவர்களாய் முன்பதாக இருந்தோம். இப்போமோ உயிர் தெழுந்த ஆண்டவர் என்னை மாற்றி விட்டார் அப்படின்னு சொல்றவங்க கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். Glory to Lord. எனக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. கொஞ்சம் கண்களை மூடி ஆண்டவரே உயிர் தெழுந்த உம்மை கண்டுகொள்வதற்கு ஏதுவா என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. Glory to Lord. Hallelujah, hallelujah. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். எல்லாரும் சேர்ந்து அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். ஆமென், ஆமென். அற்புதங்கள் செய்கிறவர் Glory to Lord இருக்கிறார். மீண்டும் மீண்டும் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடர்க்கும் செவிடர்க்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடர்க்கும் செவிடர்க்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். கரங்களை தட்டி அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். ஆமென், ஆமென். அற்புதங்கள்
Hallelujah. Hallelujah. Glory to Lord. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள் வந்திருக்கிறார். செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். Thank you Holy Spirit. அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் உயிரோடு எழும்பிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார். உணர்வுகளை மாற்றிவிட்டார். உள்ளத்தை திறந்து விட்டார். சாட்சியாய் நிறுத்திவிட்டார். பழைய வாழ்வுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை, ஒரு அடக்காராதனையை செய்துவிட்டு ஒரு புதிய மனிதனாய் அவர் எழும்பினது போல உங்களையும் என்னை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றுவதற்கு அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு உன் வார்த்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை வேதத்தை வாசிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உன் உள்ளத்தை திறந்து சாட்சியாய் நிறுத்தி உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படியே செய்வீராக. ஓ ராபா ஷந்தாராலா பௌதநாமாம். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, கருணை பிதாவே, இந்த அற்புதமான காலை வேளைக்காய் உம்மை துதிக்கின்றோம். நீர் உயிரோடு எழும்பினீர் என்ற விசுவாசத்தோடு உம்மை துதிக்க வந்திருக்கிற நாங்களும் எங்கள் வாழ்விலே ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு புதிய பொலிவோடு கூட ஒரு பெரிய மாற்றத்தோடு கூட நாங்கள் எழுந்து எங்கள் இல்லங்களுக்கு செல்ல கிருபையை தாரும். தம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும் இடத்தில் கூடியிருப்பார்களானால் உம்முடைய நாமத்தினுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றேன். ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக, சமாதானமாய் வாழ்வார்களாக, ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைப்பதாக, தொடர்ந்து பாதுகாப்பாய் பயணம் செய்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், சமாதானத்தோடே புறப்பட்டு போங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.